பேர் கேள்விப்பட்டிருக்கேன். ஓவர் வெயிட் இல்ல சதீஷ் கம்ப்யூட்டர் சதீஷ் எனக்கு பெரிய பார்த்திவன் சொல்லிட்டு இருக்காரு. அண்ணன் பக்கத்தில் இருக்கிறது பஞ்சாயத்து எங்க இருக்குன்னு தெரியாது. I think it's the way life changes when in love, yeah. I surround my soul with the positivity. That's why I don't worry about the things that I don't see, yeah. These days I don't worry about much. I think we should have some more fun. I still dream about the days when we were young. I'll take a hit and still finish in one, yeah, yeah. Memory lane isn't that too far away from our hearts, yeah, yeah. The ones we keep close, we should never let go. So tell me who you love, baby. Take a moment to unwind, fix yourself and realign yourself with the world, baby. Breathe slow, baby, yeah. இந்த பொன்னான மாலை பொழுதில் இங்கு குழுமி இருக்கும் அனைத்து அரசு சொந்தங்களுக்கும் இன்று வயது முதிர்வின் காரணமாக கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றி நமது ஊரக வளர்ச்சி துறையில் பணியாற்றி இன்று பணி ஓய்வு பெற்று இதற்கு பின்னர் பூரண உடல் நலத்துடனும் நல்ல ஆரோக்கியத்துடனும் வாழ இறைவனை வாழ்த்தி அனுப்ப இன்று குழுமி இருக்கக்கூடிய நம்முடைய யோகானந்தம் சார் அவர்களையும் அவருடைய குடும்பத்தார் அவர்களையும் மற்ற அனைத்து நம்மளுடைய அலுவலக நண்பர்கள் மற்றும் ஊராட்சி செயலாளர்கள் மற்றும் வேறு யூனியன்லேருந்து வந்திருக்கிற அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். நம்மளுடைய துறையில் எத்தனையோ கஷ்ட நஷ்டங்கள் இருந்தாலும் கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 வருஷம் நம்ம இதில் சர்வீஸ் பண்ணுறது பெரிய விஷயம். எனக்கு தெரிஞ்ச ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் 30 வருஷத்துக்கு மேலே இங்கே பணியாற்றிருப்பாங்க. எத்தனையோ சவால்கள் எத்தனையோ இன்னல்கள் அதையும் தாண்டி அதை எப்பவும் மகிழ்ச்சியாக இருந்திருக்காரு. அதே மாதிரி இன்று வயது முதிர்வின் காரணமாக பணி ஓய்வு பெறும் யோகானந்தம் துணை வட்டார வளர்ச்சியாளர் NRGS அண்ணன் அவர்கள் இன்று ஓய்வு பெறாங்க. இது நம்ம துறையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 41 ஆண்டுகள் பணிபுரிஞ்சிருக்காரு அப்படின்னா ஒரு பெரிய சாதனை. பாதிக்கு மேற்பட்ட காலத்தில் அண்ணா நம்ம துறையோட தான் ஒன்றி இருந்திருக்காரு. கூட பேசிகிட்டு இருந்தோம் லாஸ்ட் வீக் கூட. அப்படிங்கும் போதுங்க நம்மளோட வாழ்க்கை பயணத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய 41 ஆண்டுகள் தொடர்ச்சியாக பணிபுரிஞ்சு இன்னைக்கு நல்ல முறையில் ஓய்வு பெறார் அப்படின்னாவே அதோட இறைவனோட ஆசீர்வாதம் தான். இது பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் நம்ம பணியில் சேர்றோம். ஆனால் இந்த மாதிரி முழுமையாக பணி நிறைவு பெறோம் அப்படிங்கிறது பேசணும்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தொழில் அடிமட்டம் உண்மையாகவே பார்த்தீங்கன்னா ஒரு பகுதி நேர எழுத்தர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவர் சொன்னாருங்க. எனக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 125 ரூபா கரெக்டாங்கண்ணா. சாரி 52 ரூபா 50 பைசால பணிக்கு சேர்ந்துங்க அன்னைக்கு இருந்த. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா துணை வட்டார வளர்ச்சியாளர் நிலையில ஓய்வு பெறாரு. ஒரு பெருமைக்குரிய விஷயம். ஊராட்சி செயலர்கள் ஒவ்வொருவரும் பார்த்தீங்கன்னா ஒரு பெருமைக்குரிய விஷயம். உண்மையை சொல்றேன்னா ஊராட்சி செயலராக இருந்து துணை வட்டார வளர்ச்சியாளர் பதவி உயர்வு செஞ்சிருக்காருன்னா எத்தனையோ கஷ்டம் நஷ்டம் அவர் இன்ப துன்பங்கள் அவரோட இந்த 40 ஆண்டு பயணத்தில் உண்மையாகவே நிறைய அனுபவங்கள் உண்மையாகவே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையோட
பணி செஞ்சு இன்னைக்கு ஓய்வு பெற்றிருக்காரு அப்படிங்கும் போது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. உண்மையாகவே ஊராட்சி செயலர்கள் சார்பாகவும் வந்து கண்டிப்பாக அண்ணனுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு அண்ணன் கூட வந்து பணிபுரிஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 2016 பார்த்தீங்கன்னா மண்டல துணை வட்டார வளர்ச்சியாளராக வந்து பதவி உயர்வில் வந்து பொள்ளாச்சி தெற்கில் வந்து நான் போய் ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணும்போது அண்ணன் வந்து துணை வட்டார வளர்ச்சியாளர் என்ஆர்ஜிஸ் அப்போ பணிபுரிஞ்சிட்டு இருந்தாருங்க. அப்போ போன அண்ணன் வந்து அண்ணா என்னன்னா ஒரே ப்ரெஷராக இருக்கேன்னா விடுங்க அவனை ரூசுக்கு போயிடுங்க அப்படிதான் அவன் கேட்டு இருப்பானுங்க, பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்னா நம்ம ஒரு பதட்டமாக இருந்தால் அவர் அப்படி எப்படின்னா அந்த வந்து பணி அப்படிங்கிறது வந்து ஒரு பணியை வந்து ஒரு ப்ரெஷரா ஒரு மன உளைச்சலா ஒரு டென்ஷனா நம்ம அணுகிறதுக்கு அவர் அப்படியே அந்த வார்த்தையில் அப்படியே அழகா இறங்குறாங்க ரூஸ் போயிடுவார் அப்படின்னு அழகா அழகா அப்படியே கேஷ்ல போயிடுவார். அப்ப நான் நினைப்பேன் என்னடா இவ்வளவு டென்ஷனிங் எல்லாம் ஓடுறாங்க அண்ணன் ஜாலியா பேசிட்டு போறாங்க. அது இருக்கிறதாங்க, அதுதான் நம்ம பழகணுங்க. நம்ம வேலை செய்யறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம குடும்பத்துக்காக தான் ஒவ்வொருத்தரும் வந்து நம்ம வந்து இன்னைக்கு வேலைக்கு வர்றோம். அப்ப நம்ம உடல் நலம் வந்து முக்கியம். அப்ப இந்த வேலை அப்படிங்கிறது வந்து நம்ம மன உளைச்சல் இல்லாம டென்ஷன் ஆகாம நம்ம பணிக்கு என்ன செய்யணுமோ அதை வந்து செஞ்சுட்டு அந்த வேலை நேரத்துல மட்டும் வேலையை நினைச்சிட்டு குடும்பத்துக்கு வீட்டுக்கு போயிட்டு அப்படின்னா நம்ம குடும்பத்தை தான் பார்த்துக்கணும். ரெண்டு மிங்கிள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நான் உண்மையா அண்ணன் கிட்ட தெரிஞ்சுட்டேன். உண்மையா அந்த விஷயத்துல வந்து அண்ணனுக்கு நன்றி. அதுக்கப்புறம் அண்ணன் வந்து துணை வட்டார வளர்ச்சியாளர் வந்து மண்டலம் 4 வந்து மாறுதல் வரும் பொழுது நாங்கள் 2 பேருமே ஜோனில் தான் இருப்போம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எதனால அண்ணன்கிட்ட அண்ணா என்னன்னா இப்படி ப்ரெஷர் பண்ணுறாங்க அதெல்லாம் இருக்கு தம்பி பார்த்துக்கலாம் தம்பி ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லி காரில் ஏற்றிட்டு போயிடுவாரு. பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நினைவு எங்களுக்கு. பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் அதே மாதிரி தான் எதனாலும் வந்து நிற்காதுங்க போயிடும். பட் என்ன வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா நம்ம வந்து என்ன வேலை எதுனாலும் வந்து நடந்துகிட்டே தான் இருக்கும். எதுவுமே வந்து நிற்காது, யாருக்காகவும் எதுவுமே நிற்காதுங்க, போயிட்டு இருக்கும். நம்ம அதை எப்படி அணுகிறது அப்படிங்கிறது வந்து தான் முக்கியம். அப்படிங்கும்போது நம்ம துறையில் வந்து எப்படி அணுகணும், ஒரு அறிக்கைகள் வந்து எப்படி கேட்குறாங்க அது எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் போய் அண்ணன்கிட்ட கற்றுக்கிட்டேன். உண்மையாக அவரோட அனுபவங்கள் வந்து ஒரு சிறந்த எங்களுக்கெல்லாம் வந்து ஆரம்ப காலத்தில் வந்து ஒரு ஊன்றுகோலாக இருக்குது. உண்மையாக அதை வந்து நம்ம மறுக்க முடியாது. சரிங்களா, இது மாதிரி அண்ணனை பற்றி நிறைய பேசலாம். நான் இன்னும் பேசணுங்க. மறுபடியும் வந்து வேற ஊராட்சி செயலர்கள் சார்பாக வந்து வாழ்த்துறை வழங்கும் மாதிரி நமது கனகராஜன் வந்து வாங்க. அனைவருக்கும் மாலை வணக்கம். 33 ஆண்டுகள் பணி ஓய்வு பெற்று ஓய்வடைந்திருக்கிற நம்ம சாதவர்கள் எங்களுடைய ஊராட்சி செயலர் அப்படிங்கிற பணியை ஃபஸ்ட்டு எழுதியிருக்காரு. அந்த ஊராட்சி செயலர் பணியை எந்த ஒரு நபர் அந்த பணியை செய்கிறாரோ எவ்விடத்திலும் எல்லா காரியமும் சாதிக்கலாம். அந்த பணியை மட்டும் செஞ்சுட்டாருன்னா ஊராட்சி செயலராக இருந்து பணியாக்கி வந்து அந்த பணியில் அந்த பணியை நிம்மதியை செஞ்சாருன்னா எந்த பணி கொடுத்தாலும் எந்த இடத்துல எந்த வேலை வேணாலும் செஞ்சு முடிச்சுப்பா அப்படிங்கிற அந்த மனம் பக்குவம் அடைஞ்சிருப்பாங்க. அந்த நிலையிலிருந்து இன்னைக்கு துணை வட்டார வளர்ச்சி நிலைக்கு உயர்ந்திருக்கிறார் என்றால் அவருடைய அனுபவங்கள் ஏகப்பட்டது இருக்குது. ஊராட்சி செயலர் பணி பார்க்கறதுனா சின்ன அறக்குறையான வேலைன்னு நினச்சிக்காதீங்க. எந்த டிபார்ட்மெண்ட்ல எந்த துறையில எந்த வேலை வேணாலும் செஞ்சிருக்காங்க. ஒரு சாதாரண பஞ்சாயத்து செக்ரட்டரி 1 மாசம் ஒர்க் பண்ணி பார்க்க சொல்லுங்க, அதனுடைய ஊராட்சியுடைய நிர்வாகம் என்ன ஏதுங்கிறது அப்பதான் அந்த செக்ரட்டரியுடைய அனுபவம் தெரியுங்க. அவ்வளவு நெருக்கடியான செயல் ஊராட்சி செயலர்கள் சின்ன வேலையில் அறக்குறையான செக்ரட்டரினால ஒர்க் பண்ண முடியாது. அவ்வளவான நெருக்கடிகள் இருக்கு. அந்த நெருக்கடியை கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டு 23 ஆண்டுகள் அந்த அனுபவத்தை வச்சு தான் இன்னைக்கு டெப்டியா வந்திருக்காரு. எந்த சூழ்நிலையுமே இப்போ ஆஃபீஸ்க்குள்ள வந்தாலுமே எந்த அதிகாரி கேட்டாலும் எந்த ரிப்போர்ட் கேட்டாலும் டக்குன்னு கரெக்டாக ஃபர்ஸ்ட்டாக போகக்கூடிய ரிப்போர்ட்டை எடுத்து வச்சிருப்பாரு. அவருக்கு அந்த அளவுக்கு அந்த பஞ்சாயத்து செக்ரட்டரியிருந்து வர்ற ஆளு ஆஃபீஸ்க்குள்ள நிர்வாகம் பண்ணுறதுக்கு கரெக்டான ஃபிட்டான ஆள். எந்த ரிப்போர்ட் கேட்டாலும் எப்படி கொடுக்கணும், எந்த அதிகாரிக்கு எதையும் செய்யணும் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்குது.
ஊராட்சி செயலருடைய ப்ரொமோஷனுங்கிறது வந்து கண்டிப்பாக கொடுத்தா தான் ஆஃபீஸ் நிர்வாகத்துக்கு கரெக்டாக இருக்குங்க. என்னதான் குரூப் செகண்ட் தேர்ட் எழுதிட்டு வந்து பயிற்சி கொடுத்து வந்தாலும் அவங்களுக்கு ரிப்போர்ட் கரெக்டாக போட்டுருவாங்க, இல்லைன்னு நான் மறுக்கும் இல்லை. ஆனால் கரெக்டான நேரத்தில் கரெக்டான ரிப்போர்ட் கரெக்டான போய் அந்த அதிகாரி சேரக்கூடிய ஆள் பஞ்சாயத்து செக்ரட்டரினால முடியும். அதுலேருந்து வர ப்ரொமோஷன் வர ஆட்கள்னால கண்டிப்பாக அந்த அதிகாரிக்கு கொண்டு போய் சேர்த்த முடியும். அந்த அதிகாரிகிட்ட பக்குவம் எடுத்து சொல்ல முடியும். அதே மாதிரி ஊராட்சி பிரதிநிதிகளை சந்திச்சு அந்த ஊராட்சி பிரதிநிதிகளுக்கு இடையில ஊராட்சி தலைவரை சந்திச்சு வார்டு மெம்பர்களை சந்திச்சு மக்களை சந்திச்சு அங்கே பிரச்சனை இல்லாமல் கொண்டு போகணும்னா ஒரு செக்ரட்டரினால தான் முடியுங்க. ஒரு சில டைம்ல தலைவர்கள் மட்டும்தான் உண்டு. அந்த பணியை செஞ்சு இன்னைக்கு துணை வட்டார வளர்ச்சி நிலைமைக்கு உயர்ந்திருக்கார் என்றால் அவருடைய பொறுமை, அதுதான் இன்னைக்கு அவர் அந்த நிலைமைக்கு கொண்டு இருக்குது. இனிமேல் வருங்காலங்களில் அவர் நிம்மதியாக போய் வீட்டில் பையன் பிள்ளையோட பேரன் பேத்தியோட நிம்மதியாக நல்ல கைகால் சுகத்தை கொடுத்து ஆண்டவன் அவருக்கு நல்ல வரத்தை கொடுத்து நிம்மதியாக ஒரு இருக்கிற வரைக்கும் நிம்மதியாக இருக்குமாறு நான் இந்த நேரம் மாலை நேரத்தில் கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. யோகானந்தன் சார் கூட வந்து நான் பொள்ளாச்சி சவுத்தில் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணியிருக்கேங்க. அப்புறம் இங்கே சுல்தான்பேட்டையில் டெப்டி ஆடிட்டர் ஒர்க் பண்ணுறாரு. நான் ஒரு 3 மாதம் தான் ஆச்சு வந்து ஜாயின் பண்ணி. அவர் கூட மட்டும் இல்லை, அவர் குடும்பத்தில் எல்லாத்துக்கூடயும் ஒர்க் பண்ணிட்டேன். நான் சார்ட்டி கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டராக என்ஆர்பிஎஸில் ஒர்க் பண்ணார். அவர் சௌந்தர்யாவும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க மருமகளும் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டராக 40 ஆண்டு காலம் வேலை செஞ்சது இந்த துறையில் மிக சவாலானது தான். அவர் கடைசி நேரத்தில் பணி ஓய்வு எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் பணி ஓய்வு பெற்று குடும்ப நலத்தோடு நல்லா இருக்கணும்னு சொல்லி பார்க்குறேன். நன்றி ஜெயஸ்ரீ மேடம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மாலை வணக்கம். சார் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 வருஷம் ஆச்சுங்களா எங்கள் பஞ்சாயத்தை ஆடி பார்த்துருக்காரு. எந்த டவுட் ஆனாலும் அப்பப்போ கொடுத்து கேட்டுவேன், கிளியராக சொல்லுவார். இப்போ இருக்கிற பஞ்சாயத்து செக்ரட்டரிகிட்ட நான் ஒரு ரெக்வஸ்ட் வச்சுக்கிறேன். நிறைய பிரச்சனைகள் வருது நம்மளுக்கு, பிரசிடெண்ட்டுகளுக்கும் சிலது தெரியாது. நீங்கள் எந்த டவுட் ஆனாலும் கொஞ்சம் அவர்கிட்ட கிளாரிஃபை பண்ணிட்டீங்கன்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட். அவரோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. சார் வந்து ரிட்டையர்மெண்ட் லைஃப் நல்லா என்ஜாய் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். மாலை வணக்கம். இந்த இனிய விழாவில் கலந்துட்டு பேசுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தமைக்கு அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம டெப்டி ஆடிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 வருஷமாக எங்கள் பஞ்சாயத்தில் ஏஸ் அ கான்ட்ராக்டராக தான் இங்கே பேசுகிறேன். நான் நல்லபடியாக எல்லாம் ஆடிட் பண்ணி எங்களுக்கு எத்தனையோ சந்தேகங்களை கிளியர் பண்ணி பக்காவாக எங்களுக்கெல்லாம் ஆடிட் முடிச்சு கொடுத்தாரு. அதற்கு முதற்கண் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஊராட்சி செயலாளராக இருந்து இன்னைக்கு டெப்டி பிடிஓ ரிட்டையர்டு ஆகும்போது அவரோட உழைப்புக்கு கிடைச்ச வெற்றி. நான் செக்ரட்டரியாகவே ரிட்டையர்ட் ஆவாங்கன்னு நினச்சேன். ஆனால் சாரை பார்க்கும்போது தான் தெரியும் இன்னும் ஒரு சின்ன ஆசை, இவர் பிடிஓவாக ரிட்டையர்ட் ஆகியிருந்தால் இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருக்கு. பரவாயில்ல. ஒரு நம்ம ஊராட்சி செயலாளர் பேசினார், செக்ரட்டரிக்கு எத்தனை பிரச்சனை, செக்ரட்டரியாக இருக்கிறவங்க எந்த வேலை வேணாலும் செய்வாங்க அப்படிங்கிறக்கு ஒரு உதாரணம் அவர் சொன்னது கரெக்டு. அதே மாதிரி நீங்கள் செக்ரட்டரி எல்லாம் சங்கத்தில் வலியுறுத்தணும். இன்றைக்கி வந்து முதல் மாதிரி ஊராட்சி செயலாளர் கிடையாது. இன்றைக்கி ஊராட்சி செயலாளர் ஒரு MBA படித்து குரூப் 2ல் வந்து வேலை செய்கிற அளவுக்கு இன்றைக்கி வந்து ஆன்லைனில் படிப்பு திறமை பூராமே ஆன்லைனு கம்ப்யூட்டர் நாலேஜ் எல்லாம் தேவைப்படுது. இப்போ வந்து நம்ம ஊராட்சிங்கிறது முதல் மாதிரி எங்கேயோ பிரசிடென்ட்டு வெள்ளை வேஷ்டி கட்டிட்டு போகிற பேர் தலைவர் செயலாளர்னா சும்மா கூட இருக்கிறது அப்படியெல்லாம் கிடையாது. இன்றைக்கி எத்தனை டேர்ன் ஓவர் ஆகுது, எத்தனை விதமான ஸ்கீம் இருக்குது, எத்தனை ஃபண்டு நம்ம கையாளுறோம் அப்படியெல்லாம் பார்க்கும்போது இன்றைக்கி செக்ரட்டரிக்கு கண்டிப்பாக ஒரு அசிஸ்டண்ட் வந்து அதாவது கவர்மெண்ட் அஃபீஷியலாக போடணும். அது வந்து ஏஜென்ட் மூலியமாவோ கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர்னு சொல்லிட்டு ஏதோ போடுறதெல்லாம் இல்லாமல் அஃபீஷியலாக செக்ரட்டரிக்கு ஒரு பதவி கொடுத்து செக்ரட்டரியை இன்னொருத்தர் அப்பாயின்மெண்ட் பண்ணி இன்றைக்கி வந்து ஊராட்சி நடத்தும். அந்த அளவுக்கு இன்றைக்கி ஊராட்சியில் நிறைய ஸ்கீமு, நிறைய வேலைகள், ஊராட்சிகள்லாம் மக்கள் தொகை பெருக்கம் அதிகமாகிடுச்சு, எல்லாருமே படித்தவங்கள வந்துட்டாங்க. அதனால் ஊராட்சி செயலரோட பணி உண்மையாகவே மிகப்பெரிய பணி. 24 மணி நேரம் ஃபிங்கர் டிப்பில் நம்மளுடைய எனக்கு தெரிஞ்ச லெவலில் ஊராட்சி செயலாளர்களோட பழகின விதத்தில் சொல்கிறேன்,
அதிகாரிகள் கேட்கறதே அரை மணி நேரத்தில் வேணும், 1 மணி நேரத்தில் வேணும், இப்படிதான் கேட்குறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? எதை எடுத்தாலும் அரை மணி நேரத்தில் வேணும் அப்படிங்கும்போது, அதனால ஊராட்சி செயலாளர்களோட சிரமங்கள் கண்டிப்பா எல்லாத்துக்கும் புரியும். அவங்களுக்கு ஏதாவது கவர்மெண்ட் நல்ல விதமா ஒரு அசிஸ்டன்ட் கொடுத்து பண்ணணும். அந்த நிலைமையிலிருந்து இன்னைக்கு டெப்டி பிடிஓ ரிட்டையர்ட் ஆகிற யோகானந்த் சார் அவர்களுக்கு மனமாற வாழ்த்துக்கள் எங்க ஊராட்சி சார்பா. ரெண்டாவது வந்து அவர் இன்றையிலிருந்து ஓய்வு பெற்று எந்த கணக்கும் பார்க்காம நிம்மதியாக குடும்ப கணக்கு மட்டும் பார்த்துட்டு நிம்மதியான உறக்கம், நிம்மதியான வாழ்க்கை. ஒரு பொறாமை என்னன்னா, இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸியல் 60 வருஷமான நிம்மதி தேடிடுறாங்க. ஆனால் எங்களை மாதிரி ஆளுகளுக்கு அதுக்கு வாய்ப்பு இல்லை, வாழ்க்கை பூரா ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியது. இதை மட்டும் சொல்லிக்கொண்டு இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. அனைவருக்கும் மாலை வணக்கம். சார் ஒரு 1 நேரம் வந்து அலுவலகத்தில் உள்ள சந்தேகங்கள் என்ன எது நல்ல போகிறாங்க அது ஒரு சந்தேகங்கள் கேட்டால் கூட சொல்லுவாருங்க. எனக்கு மெயினாக வந்து தணிக்கை தடைகள் தான் நிறையா இருந்ததுங்க. அதில் வந்து ஆடிட் சார் ஏப்பா எத்தனை தணிக்கை தடை இருக்குது, ஏடிஆர் கேட் கொடுக்கணும், தணிக்கை தடையெல்லாம் ரெடி பண்ணப்பா அப்படிம்பார். நான் 240 வச்சுருந்தேன், இப்போ பாதி கம்மி பண்ணி 105 பக்கமாக கொண்டு வந்துட்டேங்க. சார் தான் எனக்கு இதுக்கு ஒத்துழைப்பு பண்ணாருங்க. இருந்தாலும் அவர் செஞ்ச உதவியை மறக்க முடியாதுங்க. அவர் மீண்டும் இந்த பணி நிறைவு நாளில் அவர் குடும்பத்தோட நோய் நொடி இல்லாமல் நீண்ட ஆயுளோட இறைவனை வேண்டி வாழ்த்து கேட்டுக்கொள்ள. அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான் ஊராட்சி செயலாளராக இருந்து படிப்படியாக உயர்ந்து அண்ணன் துணை வட்டார வளர்ச்சி நிலையில் வந்து ஓய்வு பெற்றிருக்காருங்க. அண்ணன் 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா 2 கண்கள் மாதிரி தான். அண்ணன் ஒரு கண்கள்னா இன்னொரு கண்கள் இவர் தான். அவருக்கு சவுத்து பார்த்தீங்கன்னா பிளாக்கும் பக்கம் தான். அண்ணனும் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக பணிபுரிந்து அவர் வந்து பணி ஓய்வு பெற்றிருந்தாருங்க. இப்போ வந்து நம்ம யோகானந்த மாணவனை பற்றி மணிவண்ணன் அண்ணன் வந்து வாழ்த்துறை வழங்குமாறு சுல்தான்பேட்டை வட்டாரம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இங்கே வந்திருக்கும் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர்கள், ஊராட்சி மன்ற தலைவர்கள், ஊராட்சி செயலர்கள் மற்றும் அலுவலர்கள், யோகானந்தன் குடும்ப நண்பர்கள், நமது நண்பர்கள் எல்லோருக்கும் நன்றி தெரிவித்துள்ளேன். நானும் 83 ஆச்சிப்பட்டி பஞ்சாயத்தில் பஞ்சாயத்து செக்ரட்டரி சேர்ந்தேன். 2007 தான் ஜூனியர் வரேன். நான் பிஏபிடியில் இருக்கும்போது நான் சிக்கந்தர், ராதாகிருஷ்ணன் 3 அசிஸ்டண்ட்டு, இவங்க மேடம் நம்ம கூட டைப்பிஸ்டாக இருந்தாங்க. நீங்கள் எல்லாம் வளர்ச்சி அடைஞ்சு நல்ல விதமாக இருக்கீங்க. நன்றி. யோகானந்தம் வந்து நம்ம ஃப்ரெண்டு, எந்த நேரமும் அடிக்கடி சந்திப்போம். நானும் பொள்ளாச்சி, அவரும் மாக்கினாம்பட்டி பக்கத்து ஊர் தான். அந்த விதத்தில் யோகானந்தம் வந்து எங்கள் இதில் கொஞ்சம் நாங்கள் யோசனை பண்ணுவோம், அவன் பட்டுன்னு அடிச்சுக்குவோம். அதுதான் ஸ்பீடு. எங்கள் டைப்புக்கும் அவருடைய இதுக்கும் வாழ்க்கையில் நல்லா 2 பசங்க எல்லாம் மேரேஜ் எல்லாம் கொடுத்து நல்லா அவர் 2 தினம் வயது முதிர்வு காரணமாக ஓய்வு, நல்ல வாழ்க்கை அமைதியாக இருந்து எல்லா வளமும் பெற்று இன்புற்று நல்லா வாழ்க வளர்ந்து. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். யோகானந்த சார், நான் இந்த பிளாக்கில் தான் அவரோட வேலை செஞ்சுருக்கிறேன். ஆனால் பழக்கம் நிறைய இருக்குது. ஃபஸ்ட்டில் மீட்டிங்க்கு, சங்கத்து மீட்டிங்கெல்லாம் போய் பழகிருக்கிறேன். ஆனால் ஒர்க் பண்ணது இங்கே தான். அந்த 1 வருஷத்துலேயே அந்த ஒர்க் பண்ணதோட அவருடைய மைண்ட் எனக்கு தெரிஞ்சுட்டேன். இவர் சொல்கிற மாதிரி ஃப்ரீயாக தான் இருப்பார். எது சொன்னாலுமே இவர் சொல்கிற மாதிரி அவங்க பைத்தியக்காரன் இப்போ விடுங்கப்பா அப்படின்னு தான் சொல்லுவார். அந்த மாதிரி இவர் சொல்கிறது ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை சொல்கிறது. அந்த வேலை கஷ்டங்கிறது தெரியும், இருந்தாலும் நாம் அது ஃப்ரீ ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு அவர் சொல்கிறாரு. ஆனால் ஃப்ரீயாக தான் இருந்துருந்தார். இங்கே இருக்கிற வரைக்கும் அந்த 1 வருஷம் ஃப்ரீயாக தான் இருந்தார். ஆடிட்டு பார்த்ததும் தெரியாது, முடிச்சதும் தெரியாது. யாருமே டென்ஷன் ஆகாமல் ஆடிக்கு முடிச்சு கொடுத்தாரு. எல்லா தலைவர்களுமே வந்து இங்கே வந்து அவர்கிட்ட யோசனை எடுத்து முடிச்சுட்டு இருந்தாங்க. நான் இங்கே பார்த்துட்டு தான் இருந்தேன். அப்பேற்பட்டவர் நல்ல பழகக்கூடியவர் தான். வகையூரின்காரராக இன்று ஓய்வு பெறும் அவர் நீண்ட ஆயுளும் குடும்பத்தோடும் இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
நன்றி ராஜேந்திரன். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றிய குழு தலைவர் அவர்களின் வந்து ஈர்ப்பு ஓட்டுநர் திரு ராஜ்குமார் அண்ணன் அவர்கள் வந்து வாழ்த்துறை வழங்குமாறு மாவட்ட மையம் சார்பாக இந்த சந்தனமலை வந்து ஊராட்சியர் சார்பாக திரு கனகராஜன் அவர்கள் வந்து பணி ஓய்வு பெறும் திரு பா யோகானந்தமணன் அவர்களுக்கு வந்து கொடுப்பார் அன்போடு கேட்கிறேன். யோகானந்த் சார் கூட நான் 2012 ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இடையில கொஞ்ச நாள் நல்லூர் போகும்போதும் நான் அந்த பக்கம் மாறி வரும்போது எந்த ஒர்க்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குமாரு. ஹெல்பிங் டெண்டன்சி ரொம்ப இருக்குது. யார் எப்போ என்ன ஹெல்ப் கேட்டாலும் டக்குன்னு முடிச்சு கொடுப்பாரு. அவர் இந்த ரிட்டையர்மெண்ட் லைஃப் அப்புறம் அவரோட குடும்பத்தோட எல்லாரும் எந்த நோய் நொடியும் இன்றி மகிழ்ச்சியாக இருக்க நிம்மதியாகவும் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். தந்தை மகன் அப்படியா? செக்ரட்டரி ஒரு தலைவர் அறிமுகம். பிரவீன் ரொம்ப ஜாலியான மனுஷனுங்க. ரொம்ப ஜாலியாக இருப்பார். எதுவுமே மனசில் வச்சுக்க மாட்டார். உண்மையை சொல்லணும்னா எதுவும் மனசில் வச்சுக்க மாட்டார். எல்லாத்தையுமே அதாவது அவருக்குன்னு ஒரு ஹாபிஸ் நிறைய இருக்குது. ஹாபி வண்டி ஓட்டுறது, இந்த கார் மேலே அவருக்கு அவ்வளோ ஆசை. அதனால் சின்ன வயசுலேயே வந்து சைக்கிளில் பல கலரில் லைட்லாம் வச்சுருப்பார். அது அந்த அளவுக்கு ஒரு ஜோவியலான ஒரு டைப். அவர் பாசிட்டிவ் வைப்ரேஷன், அதாவது மச்சானை பற்றி சொல்லணும்னா அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் அவர்கிட்ட ரொம்ப ஜாஸ்தி. எதுவுமே நெகட்டிவாகவே பேச மாட்டார். நெகட்டிவ் பேசினா அவங்ககிட்ட தள்ளி போயிடுவார். அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவ், அவ்வளோதான், தூக்கி போட்டு போயிட்டே இருப்பார். அதே மாதிரி ஒரு குடும்பத்தில் ஒரு யாருக்காவது ஒரு மன வருத்தம், ஒரு சூழ்நிலை சரியில்லை அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் அவங்ககிட்ட போய் பேசுவார். அது பார்த்தீங்கன்னா அப்படியே அவங்க அந்த மைண்டே சேஞ்ச் ஆகிடும். அந்த அளவுக்கு ஒரு அந்த மனசை தெரிஞ்சு அவங்கள அவங்க மனதையே மாற்றக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளவர் எங்கள் மச்சான், அப்படிதான் சொல்லலாம். அது எங்கள் அக்காவோட வழியை நடத்தணும், அதுக்கு ஒரு காரணம். இதை வச்சு அந்த டேலண்ட் அவர்கிட்ட இருக்குது. ஆமாம், எல்லார்கிட்டையுமே கடிஞ்சு பேசவே மாட்டாரு. ஏதோ ஒரு நேரம் நடக்கலாம் முடிய முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா ரொம்ப அவங்ககிட்ட அன்பாக தான் நடந்துப்பார். எல்லாத்தையும் வசீகரிக்கும் அந்த தன்மை வந்து அவர் கொஞ்சம் ஜாஸ்தி எங்கள் ஃபேமிலியில். அவரோட இந்த பணி நிறைவு வாழ்க்கை வந்து இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும். கண்டிப்பாக ஹாப்பியாக இருப்பார். ஐயோ, எங்கள் சிஸ்டர்னால அவர் ஹாப்பியாக இருக்காரு, அது தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அது நல்லா வச்சுப்பாங்க. அது அதே மாதிரி நாங்களும் அவங்களுக்கு எப்பவுமே உறுதுணையாக இருப்போம். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அவர் மச்சானுக்கு வந்து ஆரோக்கியமும் மன நிம்மதியும் சந்தோஷமும் ஒரு குடும்பத்துக்கு, அதை எங்கள் குடும்பம் தான் கிடைக்கும்ட்டு இறைவனை பிரார்த்திக்கிறேன். வாழ்த்துறை வழங்கிய குடும்ப உறுப்பினரான நன்றி. ரொம்ப பாசிட்டிவ் வைப்ரேஷன் தாங்க. நாங்கள் வந்து அப்படியே கை கொடுத்து நான் கூட அண்ணன் ஜோசி பார்த்துருக்கேன். ஆமாம், ஆனால் சொல்ல ஒன்றும் பிரச்சனை தம்பி, உங்களுக்கு நல்லா இருக்கும், அந்த வேவ் இருக்கு அப்படின்னு சொல்லுவாருங்க. உண்மைதான்.
சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இயல்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த காந்த சக்தின்னு ஒன்று இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து அதை சொல்லுவாங்க, இந்த ஊத்து கண்டுபிடிக்கிறது, அது எல்லாத்துக்கும் என்ன பவர் இருக்குதுங்க. அது மாதிரி அண்ணன் கிட்ட உண்மையாக ஒரு பவர் இருக்கு. அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா வாழ்த்துறை வந்து கணினி உதவியாளர் திரு பிரவீன் வந்து அண்ணன் வந்து வாழ்த்துறை வழங்குமாறு அன்போடு வாழ்த்துறை. சார் பார்த்தீங்கன்னா நாங்களாம் வந்து ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு இருப்போம். ஆனால் சார் எப்பவுமே ஃப்ரீயாக தான் இருப்பாருங்க. நாங்கள் பஞ்சாயத்து மேடம் ரிப்போர்ட் அர்ஜென்ட்டாக வாங்கிட்டு இருக்கோம். சார் வந்து அவருக்கு வேலை இல்லைங்க, இவங்க இப்படியே தான் கேட்டுருப்பாங்க, நீங்கள் பொறுமையாக பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. பார்த்தா கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருப்பாருங்க. ஆனால் ஆஃபீஸில் நாங்களாம் வேலை செஞ்சுட்டு தான் நம்ம சிரிக்கிட்டு சாராக தான் இருப்பாருங்க. ஏதோ ஒரு காமெடி பண்ணிகிட்டே இருப்பாருங்க. என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குங்க, ஒரு ஆள் கம்மியாக இருக்குது பண்ணுறாங்க. அது இனிமேல் என்டர்டைன்மெண்ட் லைஃப்பில் எல்லாரும் நல்லா கொடுத்து சந்தோஷமாக வேண்டியிருக்கு. தேங்க்யூ. திருமதி பூமா மேடம் அவர்கள் வந்து வாழ்த்துறை வழங்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பக்கத்து சாரை வந்து எனக்கு நான் ஏடிஆடிக்கு வந்து ஜாயின் பண்ணதுலேருந்தே சாரை தெரியும். மணிவண்ணன் சார் சொன்ன மாதிரி தான் இவங்ககிட்ட எதை ரிப்போர்ட் கேட்டாலும் ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோடய இருப்பாங்க எப்போவுமே. அங்கே சொல்கிறேன், மணிவண்ணன் சார் எந்த ரிப்போர்ட் கேட்டாலும் எந்த டென்ஷனும் ஆகிக்க மாட்டாங்க. அது மேபி அவங்க அந்த பஞ்சாயத்து செக்ரட்டரிஸ்லேருந்து அவங்க விஷயங்கள் கற்று வந்தது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம அந்த மாதிரி இல்லாததுனால தான் நம்மளுக்கு ஒவ்வொரு விஷயங்களுக்கும் இது என்ன பண்ணணும்னா நம்ம முடிவெடுக்க இது இல்லாமல் இருக்கும் இல்லையா. ஆனால் அவங்களுக்கு வந்து செக்ரட்டரி லெவல்லேருந்து வந்ததுனால சாருக்கு பஞ்சாயத்தோட எல்லா விஷயமும் தெரியும். ஸோ அதனால் அந்த அனுபவம் தான் அவருக்கு பெரிய விஷயமா இருந்தது. அதை வச்சு சார் இன்னைக்கு இந்த டெப்டி பிடிஓ லெவலில் வந்து இன்னைக்கு இவ்வளோ 40 வருஷமாங்க சார், 40 வருஷம் நம்ம துறையில் வந்து பணியாற்றி இன்னைக்கு வந்து பணி நிறைவு பெற்று அவங்க ரிட்டையர்ட் ஆகுறது வந்து அதுவும் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நம்ம துறையில் ரிட்டையர்ட் ஆகுறது ஒரு பெரிய விஷயம். அது எல்லா சார்பாகவும் சார்பினுடைய வாழ்த்துக்கள். இனி அவரோட குடும்பத்தாரோட சந்தோஷமாக இந்த ரிட்டையர்மெண்ட் லைஃப்பை நல்லபடியாக வாழணும். நீங்கள் எல்லா யூனியன் சார்பாக உங்களுக்கு வாழ்த்து. பார்த்தீங்கன்னா வாழ்த்துறை வழங்குமாறு நம்ம உதவி பொறியாளர் சார் வந்து பேசுமாறு அன்போடு இருக்கிறோம் சார். மாலை வணக்கம். வட்டாரத்தில் துணை வட்டார வளர்ச்சி கணிக்கு அவர் வயது காரணமாக பணியாற்றி கிட்டத்தட்ட 40 வருஷம் நடைமுறை கிட்டத்தட்ட நம்ம டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணிக்கிறாங்க. இப்போதைய சூழ்நிலையில் இப்போ கவர்மெண்ட் வேலையில் ஜாயின் பண்ணுற இருக்கிறப்ப சந்தோஷத்தோட லாஸ்ட் டென்யூர் அந்த ரிட்டையர்மெண்ட் ஆகிறப்போ பார்த்தோம்னா ஒரு 20 வயசில் ஜாயின் பண்ணியிருக்கோம். ஜாயின் பண்ணிக்கிறப்ப பார்த்தோம்னா மேரேஜ் குழந்தைங்க அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் தாண்டி அப்போ இருக்கிற பேரோட லாஸ்ட் 3 மாதம் பீஸ்ஃபுல்லாக ரிட்டையர்மெண்ட் ஆகிறோம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு மிகப்பெரிய விஷயமா இருக்குது. வேலை கிடைச்சப்ப இருக்கிறத விட அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நமக்கு நிறைய இதாகிடுது. அப்போ வந்து அந்த ரிட்டையர்மெண்ட் ஆகிறப்ப பார்த்தோம்னா இந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் வெளியே போகணும். அது வந்து பார்த்தோம்னா பெரிய ஒரு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூவாக இருக்குது. அந்த மாதிரி சார் பார்த்தோம்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வெளியே போகிறது வந்து நமக்கு எல்லாருமே மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது. இந்த ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமும் அவருடைய வாழ்க்கை ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமானவங்க, அவர் குடும்பத்தினரோட ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ட்டு தினம் பண்ண என்னை பிரார்த்தித்து வேண்டியிருக்கேன். எல்லாருக்கும் மாலை வணக்கம். அப்பா பற்றி பேசணும்னா அவர் எப்பவுமே ஜாலியாக இருக்கிற ஒரு ஆள் தான். இங்கேயும் சரி கம்ப்யூட்டர்ஸுக்கு கூட சரி எல்லாத்துக்கூடயுமே வந்து அவர் ஜாலியாக எல்லாத்தையும் இது பண்ணி தோளில் கை போட்டு கூட்டிகிட்டு போய் பிரச்சனை ஏதாவது இருந்துச்சுன்னா பேசி டீ எல்லாம் வாங்கி கொடுத்து அவங்க ஒரு சமாளித்து அப்படியே அந்த இதை ரிலாக்ஸ் ஆக்கி கொண்டு வர இதுதான். அதனால் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமே எப்பவுமே இதே மாதிரி ஜாலியாக இருப்பாருன்னு சொல்லிட்டு வாழ்த்தி விடைபெறுகிறேன். துறை வட்டார வளர்ச்சி செயலர் வந்து திரு அண்ணன் வந்து வாழ்த்துறை வழங்க அனுமதிக்கணும். அனைவருக்கும் மாலை வணக்கம். அண்ணனை பற்றி சொல்லணும்னா அவருக்கு வயசு 60ன்றாங்க, அவர் 25 ஆச்சு. ஏன்னா நம்ம சைக்கிள் ஓடிட்டு இருக்காரு, என்னால் ஓட முடியல, நம்ம சைக்கிள் ஓட்டுறாரு. அப்புறம் நான் வந்து நார்த்தில் ஒர்க் பண்ணும்போது அண்ணன் வந்து சத்துணவாக இருந்தார். டெய்லி காலைல வருவார்,
நேராக என் சீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நேராக டேபிள் பின்னாடி வந்து ஒரு தமிழ்நாட்டில் எலுமிச்சம்பழம் மேலேருந்துட்டு இருக்கும் அப்படிம்பாரு. நல்லா இருக்குன்னா மேலே போயிருக்கும். நேராக மேலே என் ஆஃபீஸ் மேலே அவங்க இது கீழே இருக்கும் இப்படிம்பாரு. மேலே போய் நம்ம வேலையை பார்த்துருப்போம். அப்புறம் கரெக்டாக ஒரு 11 மணிக்கு போவார். நம்ம டீ சாப்பிட்டு வேலை சாப்பிடுவோம். அப்படி கீழே 2 பேர் போவோம். இப்படியே ஒரு 5-6 வருஷம் அங்கேயே நார்த்துலேயே இருந்தோம். அப்புறம் கார்த்திகிட்ட முடிச்சோன்னே நான் எப்பவுமே நார்த்தில் முடித்தேன் நேராக சவுத்தில் வந்து உட்காருவேன். அப்போ கார்த்திகிட்ட சொல்கிறேன், உங்கள் அப்பா கணக்கார் நீங்கள் இப்படி இருக்கிறாங்க, அப்புறம் எவ்வளோ ஜாலியாக இருக்கா, நீ எதுவுமே பேச மாட்டேங்க. கார்த்திகிட்ட நிறையா தடவை சொன்னது. அவர் ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று வாழ இறைவனை வந்து இறைவனை வேண்டிக்கிறேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அவர் ஒரு ஆசிரமம் அமைக்க போகிறாரு. அதில் நானே ஒரு உறுப்பினராக சேர்த்து ஏற்கனவே விண்ணப்பம் கொடுத்துட்டேன். அது வேற யாராவது விருப்பம் இருக்கும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சார் கண்டிப்பாக நாங்களும் ஜாயின் பண்ணிக்கலாங்களா சார்? என்ன ஆசைன்னா இனிமேல் வைக்கணும். பணியோய்வு காரணமாக 30/6/2024 அன்று பணியோய்வு பெறவுள்ள நமது அண்ணன் யோகானந்தான குடும்பத்தார் அவர்களுக்கும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வரியுள்ள குடும்பத்தார் மற்றும் அலுவலக ஊழியர்கள், ஊராட்சி செயலர்கள், சக நண்பர்கள் அனைவரையும் வருவரையினர் சுல்தான்பேட்டை வட்டாரத்தின் சார்பாக வரவேற்கின்றோம். அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அண்ணனின் நிகழ்வுகள் பற்றி சில உரையாற்றுகிறோம். அண்ணன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷமாக பழக்கம். நான் கலெக்டரேட்டில் இருக்கும்போது இவர் வந்து அசிஸ்டண்டாக இருப்பார். அப்போ நான் செக்ஷன்ஸ்லேயே ஒரு ரெக்கன்சிலியெல்லாம் கொண்டு வருவார். நான் ஃபார்மெட் வந்து இவர் கரெக்டாக போட்டு வந்தாலே வேணும்னா ஒரு சில ஃபார்மெட் வந்து இப்படி மாற்றிட்டு வாங்க அப்படிம்போம். அவர் வந்து இதுதான் கரெக்டு அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுப்பாரு. திருப்பி போகவே மாட்டார். இல்லைங்க மாற்றிட்டு வாங்கன்னா போகவே மாட்டார். இந்தாங்க நீங்கள் வச்சுக்கோங்க, இல்லாட்டினா நீங்களே போட்டு மாற்றிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி எங்கடையே கொடுத்துட்டு போயிடுவார். அப்புறம்னா இதை கொஞ்சம் மாற்றி கொடுங்க, நான் பார்வையிட்ட காட்டுக்கு அது கொஞ்சம் தப்புன்னு சொல்லி மாற்றி எடுத்துக்காட்டினா அப்புறம் அதை மாற்றிட்டு அந்த பிளாக்கு கணச்சு விட்டு அப்போவே வந்து கரெக்ஷன் போட்டு ரெடி பண்ணி கொடுப்பாரு. அப்புறம் இவர்கிட்ட நான் ஒன்று சொல்கிறேன், எல்லாம் தப்பாக நினச்சிக்காது. இவர்கிட்ட பஞ்சுவாலிட்டி வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம மீட்டிங்னாலும் சரி, அலுவலக நேரம்னாலும் சரி, சொன்ன டைமுக்கு அதுக்கு முன்னாடி அட்வான்ஸாகவே ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே வந்துடுவார். அதை வந்து எல்லாருமே இவர்கிட்ட கடைபிடிக்கிறது கேட்டுக்கிறேன், எனக்கும் சேர்த்தி தான். அதுபோல் இவர்கிட்ட யாராவது வந்து டென்ஷனாக இருக்கும்போதோ வந்து பார்த்தீங்கன்னா அவர் சாந்தப்படுத்திடுவார். சரி வேணும்னே வந்து ஒரு பக்கத்தில் நம்ம சில சம்மந்தம் இல்லாதெல்லாம் சொல்லி ஜோக் பண்ணுவார். ஜோக் பண்ணி விடுங்க அதெல்லாம் பார்த்துக்கலாம், இது என்னங்க தலை போகிற விஷயமாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போயிடுவார். வெளியே கூட்டிகிட்டு போய் டீ ஏதோ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அந்த மாதிரி வந்து நம்ம கூல் பண்ணி கொண்டு வருவார். அவரை இவரை பற்றி சொல்லணும்னா அப்புறம் பொள்ளாச்சின்னு இருப்பாங்க. நாங்கள் வந்து கஸ்டடி இன்ஸ்பெக்ஷனுக்கெல்லாம் போவோம் கலெக்டர்லேருந்து. அப்போ இவர் வந்து நம்மளோட ரெஜிஸ்டரில் பார்த்தோம்னா நீட்டாக வச்சுருப்பாங்க. அவர் கருணாகரன் சாரே கலெக்டர் வந்து ஒரு டைம் பாராட்டிக்கிறாரு, பரவாயில்ல ஒரு ஊராட்சி செயலர் வந்து நல்ல முறையாக பராமரிச்சுருக்கிறாங்க, ரெக்கார்டெல்லாம் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு பாராட்டெல்லாம் தெரிவித்து இவருக்கு ஒரு பாராட்டில் அவர் மாதிரி நடத்துகிற மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. அது நடத்த முடியல. இது எல்லாருமே சொன்னாங்க அண்ணனை பற்றி, டென்ஷன் ஆக மாட்டார், சாஃப்டாக இருப்பாருன்னு. அண்ணன் வந்து டென்ஷன் ஆனாருன்னா பக்கத்தில் யாரும் உட்காரவே முடியாது, அந்த அளவுக்கு பேசுவார். பேசிட்டு உடனே அப்போ நான் 2-3 டைம் பார்த்துக்குறோம். அவர் கூட்டிகிட்டு போயிடுவானா வாங்க பார்த்துக்கலாம், இல்லைங்க அவனை தெளிச்சிருவேன் பாரு. அப்புறம் அடுத்த நாள் எதுக்குங்க நீங்கள் இப்படி சொன்னீங்க அப்படின்னு இவர் சொன்னதை நம்மளே சொல்லிடுவார். நான் தான் சொல்கிறேன், நீங்கள் ஏங்க நீங்கள் சொல்கிற கூடங்க அப்படின்னாலாம் கேட்பாரு. அது போன்ற நல்ல பழக்கம்லாம் இவர்கிட்ட இருக்குது. அது வந்து எல்லாம் கொஞ்சம் கடைபிடிச்ச மாதிரி கேட்டுக்கிறேன். இக்கூட்டத்தை தலைமையேற்றி நடத்தி கொண்டிருக்கும் நமது வட்டார வளர்ச்சியாளர்கள், தொகுத்து வழங்கும் நமது துணை வட்டாட்சியர் மகாத்மா காந்தி ஊரக வளர்ச்சி அவர்களுக்கும், சிறப்புரையாற்றிய அனைத்து தோழர்களுக்கும் நன்றி. செயலன் சார்பாக நமது ஊராட்சி செயலர்கள் யாராவது ஒருவரும்
அண்ணனை பற்றி சிறு குறிப்பு பேச வந்ததே எனக்கு கூப்பிட்டாரு. அப்போ முதல்ல ஆடிட்டு நிறைய பிரச்சனை கிடையாதுப்பா, உடனே நீங்கள் சார் பார்த்துக்கலாம் சார் அப்படின்னா இதே பேர் முடிச்ச மாதிரி ஞானம் சொல்லிட்டாரு. வந்து எதிர்மறையாக பேசக்கூடாது. சார் பொறுத்த வரைக்கும் எதிர்மறையாக பேசினா அவருக்கு பிடிக்காது. அது வந்து இதாக பேசணும். எதிர்மறையை நீங்கள் எதுக்க பேசல, உங்கள்கிட்ட எதிர்மறையை வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு அதே இதாகி போகுது. கரெக்டாக பேசணும். எதுக்கு எதிர்மறையை பேசுகிறாரு. நல்ல மனிதர் அவர், நல்ல ஒரு சோசிக்காரன் கூட, நல்லா ஒரு சோசிட்டு இருக்கிறாரு. நிறையா சொல்லிக்கிறார் எனக்கு, அதன்படி நடந்துருக்குது எனக்கு. நல்ல மனிதர். அவர் ரிட்டையர்டாக இருந்தவங்களுக்கெல்லாம் வந்து வருத்தமாக தான் இருக்குது. இன்னும் ஒரு 2 வருஷம் இருந்தாருன்னா நம்மளுக்கெல்லாம் ஒரு உத்வேகமாக இருக்குது. சார் வந்து நிறைவு விழாவில் அவர் இனிமேல் குடும்பத்தோடு இருந்து நல்ல ஒரு ஆரோக்கியத்தோட நீண்ட நாள் வாழணும்னு சொல்லி நம்முடைய சங்கத்தின் சார்பாகவும் ஒன்றியத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வேன். ஊராட்சி செல்லாவில் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இரவு காவலர். ஓடுறீங்க, நானே பேசுகிறேன். பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள உள் மனசுக்குள்ள நிறைய இருக்கும். பட் என்னன்னா அந்த தயக்கம், ஐயோ நம்ம தப்பாக பேசிடுவோமோ. அப்போ அது நம்ம பேச பேச தான் நம்ம அந்த வார்த்தைகள் வர வர தான் அந்த தடுமாற்றங்கள் போகும். அப்புறம் தான் அந்த இயல்பான பேச்சுகள் வரும். ஆமாம், நம்ம துறையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற உண்மையாக வந்து பார்த்தீங்கன்னா நிறையா மன அழுத்தங்கள் அதிகமாக இருக்குது. உண்மையாக ஒவ்வொருவருக்கும் வந்து சொல்ல வேண்டியது என்னென்னா, உடல் நலத்தை வந்து உண்மையாக பேணி பாதுகாத்துக்குங்க. ஏன்னா இனி வந்து பார்த்தீங்கன்னா உணவு முறைகள் வந்து நிறையா மாறிடுச்சு. உணவு பழக்க வழக்கங்களும் நிறையா மாறிடுச்சு. அப்போ வந்து சரி, நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து உழைப்புக்கேற்ற உணவு வந்து உட்கொள்ளணும் கண்டிப்பாக. ஏன்னா அதே மாதிரி வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து மாஸ்டர் செக்அப் பண்ணுங்க. ஹெல்த்தை வந்து பார்த்துக்கோங்க. எல்லாத்துக்குமே எபோவ் 30 அப்படின்னாவே இன்னைக்கு பார்த்துக்குங்க. சரிங்களா? ஹர்ஷிதா பேசுகிறீங்க? ஹர்ஷிதா பேசுகிறீங்க? நீ போய் துணை வட்டார அமைச்சர் தனிக்கு அவர்கள் ஓய்வு பெறும் நாளில் கடவுள் உடல் நலம் பெற்று சிறப்புடன் வாழ நம்ம துறையினுடைய இதே வந்து உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். எப்போ எது அவியுது, எப்போ எது பத்துதுன்னு தெரியாது. நம்ம துறையை பொறுத்த வரைக்கும் 6 மணிக்கு மேலே தான் வேலை ஜரூராக நடக்கும். அது வந்து நம்ம சாருக்கும் தெரியும். இந்த மாதிரி ஒரு இதில் வந்து யோகானந்தம் மாதிரி ஒருத்தர் ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிரமமான விஷயம். சட்டேறக்குறைய 40 வருஷங்கள் பணிபுரிஞ்சிருக்கிறாரு. ஒரு பஞ்சாயத்து செக்ரட்டரியாகவும் பணிபுரிஞ்சிருக்கிறாரு, அசிஸ்டண்ட்டாக, ஜோனலாக, ஆடிட்டாக, அந்த மாதிரி பல்வேறு பரிணாமங்களில் பணிபுரிஞ்சிருக்காரு. அதே மாதிரி அவர் வந்து எங்களுக்கு இனிய நண்பர். எந்த விஷயம்னாலும் அவர்கிட்ட டிஸ்கஷன் பண்ணுவோம். சயின்ஸும் பேசுவார், ஜோசியும் பேசுவார், மருத்துவமும் பேசுவார், வீட்டு சமாச்சாரம் பேசுவார், சாப்பாட்டு சமாச்சாரம் பேசுவார், சைவமும் பேசுவார், அசைவம் பேசுவார். அவர் பேசாத சப்ஜெக்டே இல்லை. சொல்ல முடியாத சப்ஜெக்டுகளும் பேசுவார். அது நாங்கள் 2 பேர் பேசுவோம். அப்படிப்பட்ட ஒரு இனிய நண்பர், ஒரு சகோதரரை வந்து இன்றைக்கி ரிட்டையர்ட் ஆகிறது மனசில் வருத்தமாக இருந்தால் கூட காலத்தில் வந்து பார்த்தோம்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை வந்து சுழற்சி. எப்படி நம்ம குழந்தையா பிறக்கிறோம், அப்புறம் வாலி வயது அடைகிறோம், திருமணம் பண்ணுறோம், அப்புறம் அந்த மாதிரி இனிமையான அவருடைய மனசுக்கு நிச்சயமாக வந்து எதிர்காலம் என்பது மிக மிக இனிமையாக அமையும். அதே மாதிரி அவருடைய நண்பரெல்லாம் இன்றைக்கி வந்திருக்கிறாங்க. ஏகப்பட்ட நண்பர். இன்றைக்கி மத்தியானம் சாப்பாடு பார்த்தீங்கன்னா அப்படி சூப்பராக இருக்கும். உண்மையாகவே அரேஞ்ச் பண்ணியிருந்த நம்ம ஊராட்சி செயலாளர்கள் ஆகட்டும், அவருடைய மனசு மாதிரி சைவம் அசைவம் 2மே நல்லா இருந்தது. சரியா? மீன் ரோஸ்ட் மட்டும்தான் கொஞ்சம் முள் ஜாஸ்தியாக இருந்தது. நமக்கு முள் இல்லாத மீன் கிடைக்கலையா? தமாஷ் சொல்கிறேன். அப்படி வந்து மிக சிறப்பாக இருந்து ரசித்து சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். எல்லாமே வந்து சிறப்பாக அமைச்சிருந்தது. அவருடைய மனசு மாதிரி என்ன சின்ன பிரச்சனை வந்து அது 2வது வந்து நம்முடைய ஏடி பஞ்சாயத்து சார் வந்து இன்றைக்கி இங்கே ப்ரோக்ராமில் வேறு ஒரு ப்ரோக்ராமுக்கு வந்தாங்க. இப்போ சாருக்கு ரிட்டையர்மெண்ட்னாலும் உடனே வந்துட்டாங்க. கொஞ்சம் தாமதம் ஆகிடுச்சு. அதுக்கு முதற்கொண்டு உங்கள்கிட்டலாம் நாங்கள் எங்களோட வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறோம். என்ன கேட்டால் நம்ம ஆஃபீஸில் ஒரு பிரச்சனையை ஆரம்பித்தோம்னா அதை தொடர்ந்து செய்யறதுங்கிறது நாங்கள் சத்தமாக தான் பேசுகிறோம். கேட்குதில்ல கடைசியில். அதனால் வந்து அவர் நீடோடி வாழணும், அடிக்கடி மீண்டும் இந்த அலுவலகத்துக்கு வரணும். அவருடைய சேவை வந்து இந்த அலுவலகம் மட்டும் இல்லை, பொள்ளாச்சி நார்த்து சவுத்து அந்த பகுதியில் தான் இருக்கிறார் அவர்.
அங்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் எல்லாம் வந்து அவருடைய சேவை இந்த துறைக்கு தேவை. ஏன்னா பல்லாண்டு காலம் அனுபவம் பெற்றவர். இந்த பிரச்சனை இன்னைக்கு இப்படி இருக்குது, நாளைக்கு எப்படி போய் முடியும் அப்படிங்கிறத அவர் ஈஸியாக கணிப்பார். அதனால் காலத்தின் அருமை கருதி நீங்கள் எல்லாம் ரொம்ப நேரமாக காத்துட்டு இருக்கிறீங்க. அதனால் வந்து காலத்தின் அருதுன்னு இன்னும் நிறையா மனசில் அந்த குணா படத்தில் சொல்கிற மாதிரி மனசில் நினைக்க வார்த்தை முட்டுது, ஆனால் வெளியில் வர மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேசணும்னு நினைக்கிறோம். மற்றவங்க பேசணும்னு நினச்சிட்டு அவருடைய வாழ்த்துக்கள் எங்களுக்கு என்றைக்கும் உண்டு, அதே மாதிரி அவருடைய வாழ்த்தும் எங்களுக்கு என்றைக்கு இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க இதே மாதிரி தம்பதி சமேதராக வந்து மணி விழா, பல்லாண்டு, பவள விழா, பயிர விழா எல்லாம் கொண்டாடணும்னு இந்த சமயத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்து விடுவேன். நன்றி. ஓய்வு சான்று மற்றும் பொன்னாடை வந்து நமது ஊரக வளர்ச்சி உதவி இயக்குனர் சார் அவர்கள் வந்து போர்த்துமாறு அன்போடு அழைக்கிறோம். தருணத்தில் வந்து எனக்கு ரிட்டையர்மெண்ட்டு நான் ஏடி ஆடிட்டாக ஜாயின் பண்ணும்போது ஒரு 35 days நான் அவர் கூட பழக்கம் வரும்போது, ஆனால் சார் சொன்ன வீடியோ சார் சொன்னார் பல்கலை வித்தகர் மாதிரி சொன்னார். ஆனால் அந்த விஷயம் இப்போ தான் சொல்லங்காட்டி தான் எனக்கு தெரிய வருது. அதாவது இனி வரக்கூடிய காலங்களில் வந்து நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், அந்த மாதிரி நம்மளுடைய உடல் நலனுக்கு இனிமேல் முக்கியத்துவம் கொடுத்து அவரோட உற்றார் உறவினரோட நண்பர்களோட வந்து தனது வாழ்க்கையை வந்து ஒரு இனிய பொழுதாக இனிமேல் கழிக்கணும்னு சொல்லிட்டு நோயற்ற வாழ்க்கை குறைவற்ற செல்வம் நீடூழி வாழணும்னு சொல்லி நான் வந்து இறைவனை வந்து பார்த்துருக்கேன் சார். அடுத்த சிறப்புரை வந்து வட்டார வளர்ச்சி இருக்கான். லேட் ஆகிடுச்சுங்க. கவர்மெண்ட் சர்வீஸில் வந்து பார்த்திங்கன்னா 2 இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் தவிர்க்க முடியாது. ஒன்று வந்து பணி மாறுதல், இன்னொன்று பணி ஓய்வு. மற்ற துறையை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ரிட்டைர்மெண்ட் வந்துருச்சுன்னா வந்து அவங்க என்ன நினைப்பாங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆகாதா, இப்போ 60 வயசுங்கிறது 61 ஆகாதா, 62 ஆகாதான்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனால் ஊரக வளர்ச்சித்துறையில் தான் வந்து பார்த்திங்கன்னா அதை அட்வான்ஸ் பண்ண மாட்டாங்கன்னு நினைப்போம். ஏன்னா உங்களுக்கே தெரியும், கிட்டத்தட்ட நம்ம யோகானந்தன் வந்து பார்த்திங்கன்னா 1983 இல்லைங்களா, 83ல் கிட்டத்தட்ட 83 ஊராட்சி செயலாளராக சேர்ந்து இன்றைக்கி வந்து கிட்ட 41 வருஷம் பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் அது. இங்கே இப்போ இந்த இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒன்று நினச்சிட்டு வரோம், பட் இங்கே நடக்குங்க. எப்போ வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து நீங்கள் ஒரு இதை சொன்னீங்கன்னா மறந்து தான் வந்துருக்காரு. எதாக இருந்தாலுமே இன்னும் கேட்டால் படிச்சுமே அந்த மாதிரிங்க. நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பசங்க என்ன பண்ணுறாங்க, வீட்டில் யாரும் செய்தால் உடம்பு சரியில்லை டேப்லெட் வாங்கிட்டு வச்சுருவாங்க, ஞாபகம் வராது. எப்போனா ஆஃபீஸ் ஞாபகம் தான் இருக்கும். எத்தனையோ நிகழ்ச்சிகளை வந்து நம்ம விட்டுருப்போம். உற்றார் உறவினர் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நிகழ்ச்சிகள் எதுவுமே நம்ம கலந்துக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, ஒரு எப்படி சொல்கிறதுங்க, ஒரு மன நெருக்கடிகள் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் எல்லாருமே. இந்த நிலைமையில் ஒர்க் பண்ணிட்டு நீ அடுத்து உங்கள் வீட்டில் வந்து அவர் வராரு, அவர் வந்து நல்லா பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு, சரிங்களா? இந்த அவருடைய பணி ஓய்வு காலம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வளங்களும் பெற்று குடும்பத்தோட அவர் என்ன பண்ணி பார்த்துக்கிட்டாரு இல்லைங்களா, அவரோட பையனோட மேரேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நம்ம போய் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவரோட வாழ்வு வந்து எல்லா வளம் பெற்று நலமாக இருக்க எல்லா விட இவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். வந்து இன்று பணி ஓய்வு திரு பா யோகானந்த மன்னன் அவர்கள் வந்து ஏற்புரை வழங்க வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எப்போ கூப்பிட்டாலும் வருவேன். சார் சாயந்தரம் யாரும் கூட்டிகிட்டு போவாங்க, நீங்களே பண்ண சொன்னாலும் முன்னாடி அண்ணனுக்கு போட்டுருக்கோம். இங்கே பாருங்க. டிஎன்ஆர் சார்பாக
சார் வாங்க. ரெடி? இங்கே பாருங்க. கிராம ஊராட்சி அவர்கள் வந்து பொன்னாடை மாதிரி அன்படுத்துறாங்க. விழா சார் விழா. அடுத்தது வந்து ஊராட்சி செயலர் சார்பாக நமது உதயகுனர் ஊராட்சி சார் அவர்களுக்கு வந்து பொன்னாடை அமைக்குமாறு அன்படுத்துகிறேன். அப்படியே இருக்கு. நவரா அப்படியே இருங்க, ஒரே நிமிஷம். நம்ம தொழில் இருக்கு வீடியோங்களா சார்? ஆமாங்க சார். சிரிக்கலாமே இல்லையா மணிண்ணா? சிரிங்கண்ணா. இல்லை ஒரு டென்ஷனில் இருக்கிறாங்க உங்களுக்கு. ரெடி? கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுங்க அப்படியே. ஓகே சார், தேங்க்யூ. துணை வட்டார தணிக்கை அவர்களுக்கு வந்து ஏற்புரை வழங்குமாறு இந்த இனிய விழாவினை சிறப்பிக்க வந்த உதவி இயக்குனர் ஊராட்சி அவர்களுக்கும் வட்டார வளர்ச்சி அலுவலர்களுக்கும் இதுவரை சிறப்புரையாற்றிய துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் உமாசங்கர், ஜீவன், அந்தோணி மற்றும் சில டெப்டி பிடிஎஸ் ஜெயஸ்ரீ, சத்யரமணா, பூமா, மணிவண்ணன் மற்றும் ஊராட்சி செயலர்கள் அனைவர்களுக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது பணியை 1983 பஞ்சாயத்தில் சேர்ந்து அவர் ஜூனியர் அசிஸ்டண்ட் ஆகி அசிஸ்டண்ட்டு டெப்டி பிடி இப்படி வந்து 41 வருஷங்கள் ஊராட்சி சார்பிலேயே பணியாற்றியுள்ளேன். அதுக்கு நீங்கள் அனைவரும் நினைவு கூர்ந்து வாழ்த்துக்கள் தெரிவதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் வந்து பணியை விட நீங்கள் டைம் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது வந்து முக்கியமாக எடுத்துக்கணுங்கிறது என்னோடய வேண்டுகோள். 9:30னா 9 மணிக்கே இருந்தீங்கன்னா அந்த பணி ஈஸியாக முடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு அலைச்சல் இல்லாமல் இருக்குது. அதை நான் மனசில் வச்சுட்டு தான் யார் எந்த மீட்டிங் 10 மணின்னா நான் 9 மணி வீட்டில் சாப்பாடு இருக்கிறதே இல்லையே நான் கிளம்பிடுவேன், வேண்டான்னு சொல்லி கிளம்பிடுவேன். எனக்கு அதுதான் முக்கியம் அப்படின்ட்டு கிளம்பிடுவேன். அப்படியும் இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம். அதனால் அங்கே எனக்கு வந்து ஏடி பஞ்சாயத்து கூப்பிட்டாரா, ஆடிட் கூப்பிட்டாரா, நான் உடனே எனக்கு போயாகணுங்கிற மனநிலை தான் எனக்கு பதிவில் இப்படி கேட்டு எல்லாத்தையும் வெடி வச்சிட்டீங்க சார். அப்புறம் நான் வந்து நேற்று முருகரை வந்து செஞ்சேர்மலை முருகரை வந்து காலையில் என் வண்டியில் வந்து நான் 8 மணிக்கே பார்க்கறதாக அவருக்கு வாக்கு கொடுத்துருந்தேன். நான் வந்துற முருகா அப்படின்னு சொல்லி. பட் அவர் முருகர் வடிவத்திலே வந்து அந்த டயத்தை கேப்பை சரி பண்ணிட்டார். இவர் தான் முருகர். அவர் பேர் சரவணன் தான். அது இயற்கையாகவே வந்து அமையணும். அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து இங்கே வர வச்சு இந்த மாதிரி நிகழ்வுகள் வந்து இயற்கையாக தான் நடக்க நமக்கு தெரியாது. அது வந்து நான் அதைத்தான் மனசில் நினச்சிட்டு இருந்தேன். மற்றவங்களுக்கு தகுந்த மாதிரி பேசினாலும் கூட எனக்கு முருகர் தான் இந்த டயத்தை கேப் பூச்சி வந்தேன். நீ 8 மணிக்கு சொன்னேன், எல்லா 10 மணிக்கு தான் நான் வந்தேன். அதை சரிக்கிறதுக்காக தான். இதனால நான் ஆன்மீகத்தை நம்புறேன், ஒரு கடவுளையும் நம்புறேன். அதை சரி கட்டி உள்ளார், அவ்வளோதான். இது வந்து இதாக எடுத்துக்காம இன்னும் இது நேரம் வரைக்கும் இருந்து எல்லாரும் வாழ்த்தி பேசிக்கிறீங்க. அனைவரும் என்னுடன் பழகி என்னுடன் என் பேச்சை கேட்டு ரசித்து பணியை சிறக்க எல்லாரும் வாழ்த்தி பேசியிருக்கீங்க. உங்கள் அனைவரும் நீங்களும் நீடோடி குடும்பத்துடன் சிறப்புடன் செயலாற்றவும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். நன்றி. இங்கே வந்து எனக்கு வாழ்த்துறை வழங்கி சால்வை அணிந்து மாலை அணிவித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் சிலர் வர வேண்டிய சூழ்நிலை அது வராமலே இருந்திருக்காங்க. அதை நான் பெருசாக எடுத்துக்கல. அவங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. மேலும் என் குடும்பத்தில் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்து எல்லாருமே என் தங்கைகள், மைத்தினர்கள், ஒய்ஃபு, சன் எல்லாருக்குமே வந்து நான் மறுபடியும் ஒரு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். இங்கே வந்து எனக்கு நல்லா சிறப்பாக எனக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. எங்கிட்ட தட்டவே மாட்டாங்க. அப்படியே எது வேணாலும் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. அவங்க ஃபைல் கொண்டு போனால் லேட்டாக இருக்கிறது நானே போயிடுவேன். அதை பற்றி பெருசாக எடுத்துக்க மாட்டேன். அவங்களே எனக்கு நல்ல நட்புடன் வந்து உதவி புரிஞ்சுருக்காங்க. இங்கே இருந்த அக்கௌண்டண்ட்டு, செக்ஷனில் இருக்கிற அத்தனை பேருமே எனக்கு வந்து நல்ல இதாக தான் இருந்தாங்க. அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.
மேலும் இந்த 12 பிளாக்ல நான் வந்து சுற்றி பார்த்ததில் வந்து முதன்மை பிளாக் சுல்தான்பேட்டை தான் நான் சொல்கிறேன். மார்க் எங்கிட்ட 100க்கு 90 மார்க் வாங்கினது சுல்தான்பேட்டை தான். எல்லா விஷயங்களையுமே சில குறைபாடுகள் இருக்குது, ஊராட்சி செயலர்கள் இருக்குது, அதை சொல்லி சரி பண்ணிகிட்டே வந்துடுவேன். நல்லா ஒத்துழைப்பு கொடுத்துருவாங்க. வந்த அதிகாரிகளுக்கு எப்படி மதிப்பு கொடுக்கணுங்கிறத நம்ம ஊராட்சி செயலர்கள் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அதை அவங்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லி இந்த நேரத்தில் நினைவு வருகிறேன். ஊராட்சி மன்ற தலைவர்கள் உள்ள சில குறைபாடுகள் இருக்குதான் செய்யும், அதை சரிக்கிறதுக்கு அவங்களுக்கே கூப்பிட்டு சொல்லிட்டு வந்துடுவேன். அது சொல்லாம விட்டாலே எனக்கு மனசு இதாகாது. அதனால் அது சரி பண்ணுங்க, இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துக்கிறேன். அதை அவங்க நம்ம ஊராட்சி நல்லா ஒத்துழைப்பு கொடுத்தாங்க, நம்ம அலுவலக ஸ்டாஃப். அதனால் இந்த 12 பிளாக்லேயும் நான் போயிட்டு வந்ததில் அனுபவத்தில் வைக்கிறது தான் இது முதன்மை இடத்தை வைக்கிறது. இந்த முதன்மை இடத்துக்கு வந்த நம்ம 2 வட்டார வச்சியாளருக்கும் நான் நன்றி தெரிவிக்கிறேன். வணக்கம் சார். எப்படி இருந்தாலும் நாளையிலேருந்து கிடையாது சார். நீங்கள் எங்கள் அக்காவை சொல்லிட்டீங்க, அதனால அதாவது வட்டார சார் தெரிவிச்சுட்டேன்னா நான் வந்தோடனே அதான் சார் சொன்னேன். நேற்று நம்ம சாப்பாடு மதியானம் லஞ்ச் பற்றி தான் பேசினேன். சார் அதே நினைவு கூறுறாருங்க, நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இனி எங்களுக்கு கிடைக்காது, நல்லா ஒன்றா சாப்பிடுவோம். சாரு லஞ்சுக்கே வந்துருந்தாங்க, இன்னும் சிறப்பாக இருந்திருக்கு. சிறப்பான ஒரு எதிர்ப்புரை வழங்கிய துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் தணிக்கை ஓய்வு அவர்களுக்கு வந்து இந்த ரிட்டையர்மெண்ட் காலத்தில் வந்து நல்ல உடல் சுகத்தோடும் உள்ள சுகத்தோடும் குடும்பத்தோடும் நன்றாக வந்து இருக்கணும். எல்லா இறைவனை வேண்டி கேட்கிறோம். அடுத்த வந்து நன்றியுரை வந்து எங்கள் அருமைமிகு அண்ணன் இன்று பணி ஓய்வு பெறுகிறார். எந்த சமயத்திலேயும் எங்களை தங்கச்சி தங்கச்சி தான் என்று கூறுவார். அவ்வளவு பாசமிக்க அண்ணன். அவரை உடல் நலத்துடனும் மனநலத்துடனும் வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். காரில் போகையில் இந்த தங்கச்சி மேலே ரொம்ப பிரியமாக இருப்பேன். தங்கச்சி பொண்ணு அடிக்கடி பேசுவேன். நான் காரில் போகையில் நிறைய விஷயம் பேசுவேன். 2 பேரும் பெரும்பாலும் காலையில் இங்கே சுல்தான்பேட்டை வந்தவங்க காலையில் பார்த்தோம்னா அவங்க கூட தான் வருவோம், சாயந்தரம் போகையில் அவங்க கூட தான் போவோம். நாங்கள் 2 பேரும் தான் முன்னாடி உட்காந்துருப்போம், ஏதாச்சும் கொஞ்சம் வீடியோ பின்னாடி உட்காந்து அப்போ ஏதாச்சும் போட்டு கேட்டுருப்போம். அதனால் அவர் அதிகமாக கலந்துக்க மாட்டாங்க. நாங்கள் 2 பேரும் எல்லா விஷயங்களும் ரொம்ப அமெரிக்க அரசியல் லோக்கல் அரசியல் வரைக்கும் பேசுவோம். அதே மாதிரி நேற்றுக்கான சினிமா படம் என்ன அப்படிங்கிறத பற்றி பேசுவோம். இடையில அப்பப்போ வர டிஸ்டர்பன்ஸ் இந்த இது ஃபோன் மட்டும்தான் வந்து நம்மளை கட் பண்ணும். கரெக்டாக ஃபோன் அடிப்பாங்க அதில். அதனால் ஒரு அன்பான குடும்பம் அப்படிங்கிறது வந்து இந்த நிகழ்வுகள் வந்து தெரியுது. அதுக்காக எல்லாரும் வந்து என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அலுவலகத்தில் சிறந்த நிர்வாகிகளாக இருக்கும், கட்டண்டே இருப்போம், நல்லா வேலை வரும். ஆனால் குடும்பத்தில் கோட்டை வைப்போம். சில சமயத்தில் குடும்பத்தில் கேட்டால் தான் தெரியும். இவர் என்ன சொல்லுவாங்க, வீட்டில் எலி வெளியில் புளிங்கிற மாதிரி, வெளியில் புளி வீட்டில் எலியாத மாதிரி இல்லை. இது 2மே நிர்வகிச்சிருக்கிறார் அப்படிங்கிறது வந்து உண்மையாகவே ஒரு பெருமைப்படத்தக்க விஷயம். அதனால தான் வந்து உங்களை எல்லாம் பேசணும். ஏன்னா நம்ம அரசு ஊழியர்களுடைய அரசு அலுவலர்களுடைய வாழ்க்கையில் ஒரு பொன்னான தரம் வந்து ஓய்வு பெறுகின்ற வந்து ஒரு திரளான நபர்கள் வந்து அவர் செய்த பணிகளை பாராட்டுவதும் அவருக்கு ஒரு 4 நற்சொல்கள் சொல்வதும் தான் அது. அப்போ தான் அவங்களுக்கு இது ஓய்வு காலம் முழுவதும் அவங்க வந்து வீட்டில் தான் இருக்க போகிறாங்க. அப்போ தான் வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுடைய மதிப்பு அங்கே இருக்கும். இல்லாட்டி என்ன சொல்லுவாங்க, ஆமாம் நீங்கள் ரிட்டையர்ட் ஆனதுக்கு எத்தனை பேர் வந்து நல்லா சொன்னாங்க, ஒன்றும் வேலை ஒழுங்காக செய்யலையே, யார் எட்டி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிடக்கூடாது. நிச்சயமாக சிறப்பாக பணியாற்றினார். வீட்டிலேயும் நல்ல சிறந்த மனிதராக, சிறந்த அப்பாவாக, சிறந்த அண்ணனாக, சிறந்த கணவனாக, சிறந்த குடும்பத் தலைவராக விளங்கி இருக்கிறார் அப்படிங்கிறது வந்து நீங்களாம் தான் சாட்சி. அதனால் வந்து இந்த இனிய தருணம், இந்த மாதிரி தருணங்கள் தொடரும். உங்களோட இல்ல விழாக்களுக்கு எங்களை அழைங்க, எங்களோட இல்ல விழாக்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக அழைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி. நேரம் கடந்துட்டே இருக்குது. நன்றி. பொன்னான மாலை பொழுதில் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளை கடந்து, அதாவது 4 நாள் 4 மணி நேரம் இல்லை, இந்த துறையில் 4 மணி நேரம் அவர் நல்லா சொன்ன மாதிரி ஒரு ஊராட்சி செயலராக பணிபுரிஞ்சு பார்த்தா தான் தெரியும். அப்படிங்கிற மாதிரி ஊராட்சி செயலர் பதவியிலிருந்து 40 வருடங்களுக்கு மேல் கடந்து இன்னைக்கு வந்து துணை வட்டார வளர்ச்சியராக பணியை விட்டிருக்கும் திரு யோகானந்தன் சார் அவர்கள் வந்து அவர்களை வந்து மீண்டும் ஒரு முறை நான் வாழ்த்த வயதில்லை என்று வணங்கி வணங்கிக் கொள்கிறேன். மேலும் இவ்வளவு இந்த பொன்னான விழாவிற்கு வரவேற்புரை வழங்கிய நான் நன்றி உரையும் கூற கடமைப்பட்டிருக்கிறேன்.
அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இன்று மாலை மதியம் முதல் இப்பொழுது வரை வந்திருக்கும் அனைவருக்கும் முதலாவதாக நம்மளுடைய ஊரக வளர்ச்சி உதவி இயக்குனர் ஊராட்சிகள் அவர்களை வந்து பார்த்திங்கன்னா மிகவும் நன்றி தெரிவித்துக்கிறேன். அடுத்தது நமது வட்டார வளர்ச்சி அவர்கள் வட்டார ஊராட்சி கிராம ஊராட்சி அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிற ஒன்றியத்திலிருந்து வந்திருந்த ஊராட்சி செயலர்களாகட்டும் பிற அலுவலக நண்பர்கள், நமது ஊராட்சி ஒன்றியத்தினுடைய அலுவலக நண்பர்கள், நம்ம ஊராட்சி செயலாளர்கள், அவருடைய குடும்பத்தார்கள் மற்றும் நமது அலுவலக நண்பர்கள், இங்கு வந்திருந்த அனைவருக்கும் என்று பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த வட்டாரத்தின் சார்பாகவும் டிஎன்ஆர்டிஓவின் சார்பாகவும் வந்து இனிய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொன்று என்னென்னா நம்மளுடைய ஊரக வளர்ச்சி உதவி இயக்குனர் ஊராட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா அவரெல்லாம் நாங்கள் ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிறோம். கண்டிப்பாக ஒரு டிஎன்பிசியில் வந்து எல்லாமே எழுதி அந்த அளவுக்கு வந்து பெரியதாக வந்திருக்காரு. இதையும் நான் இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இவர் ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துகிட்டு உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய சார்பாக இருக்கிற அனைவரையும் நல்லா வந்து மோட்டிவேஷனல் பண்ணி நம்மளுடைய காம்படிட்டிவ் எக்ஸாம்பிள் எல்லாம் நல்லா பாஸ் பண்ணி நல்ல ஒரு பெரிய நிலைக்கு வரணுங்கிறதையும் இந்த இடத்துல ஒரு உதாரணமாக எடுத்துக்கணும். அதே நேரத்தில் அவங்க குடும்பத்தார்கள் பணி ஓய்வு இருக்கக்கூடிய யோகானந்தம் சார்கள் குடும்பத்தார்களுக்கும் இங்கே வருகை புரிந்தவர்களுக்கும் இந்த வட்டாரத்தின் சார்பாக எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவர் வந்து பார்த்தீங்கன்னா பணி ஓய்வு காலம் மிகவும் பூரண உடல் நலத்துடனும் நல்லோய்வுடன் நிம்மதியுடனும் வாழ அவர் குடும்பத்தார்களுக்கும் அவருக்கும் எல்லாம் வல்ல இறைவன் வந்து அருள் புரிய வேண்டும் என்று எனக்கு பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். இங்கே பாருங்க. ஓகே சார், தேங்க்யூ. நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் பிரிங்க. கிரைண்டர் மாதிரி இருக்கு. ஸ்பீக்கரா? இன்சுலேட்டட் ஹாட் பாட். ஹாட் பேக். ஹாட் ஸ்பாட் இல்லவா? ஹாட் என்னடா எடுக்க? பாட். ஏய் வர்சி வேணா. குமார். அப்படியே அழகா பேக் பண்ணி பாத்துட்டு ரெசின் இல்ல ரெசின் ஆட் பண்ணாது வெச்சு. ஏய் அது போட்டோ எடு. அப்பா வர்சி சும்மா இரு. இங்கறா அங்கயா? சாரி சாரி. சரி. அக்ஷரா அக்ஷரா ப்ளீஸ் ஹாட் பேக். ஹலோ. இது சாயா. படிக்கிறானா? வைசாலி எந்த கிளாஸ்னு கேட்டா 6th ஸ்டாண்டர்ட் இருக்காரு. ஆமா, இப்ப ஆரம்பத்திலே போய் சுத்தி பார்த்துட்டு வந்துருங்க. அவ்வளவுதான். என்ன ஒரே டப்பா தான் இருக்கு. அப்படியே நான் செட் ஆட்ருக்கு. 3 இருக்குப்பா. ஆமா. ஓகே. பிரி நீயும் பிரி டக்கு பாதி பிரிக்க முடிஞ்சிட்டு. அதெல்லாம் அப்படியே வைங்க பத்திரமா. ஆமாம், இது அதே மாதிரி தான் போலகுது. ஈஸியாக எது கிடைக்குதோ டக்குன்னு வாங்கி வச்சிருவாங்க நம்மளுக்கு. அது பிற வாழ்க்கலாக்கா அது ஏதோ மாற்றி வாங்கி கணக்கு சில நேரங்கள்ல அதுக்கு ஒத்து எங்க அக்கறை காணும். எங்க எங்க இல்ல பத்திரமா எடுத்து மேல வச்சிருவியா? நம்ம வீட்ல அப்படிதான். சரி, எடு எங்க டக்குன்னு எடு. ஓ சூப்பர், இது நல்லா இருக்கு, செமையா இருக்கு. சூப்பர். இது யார் பிரிச்சது?
இப்போ அவருக்கு தானே ஓத்தனா ஆமா அதான் சென்ட்ரல் நீ பேசாம நீயே வாங்கிட்டு போத்திடலாம் இந்த பஞ்சாயத்தெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு நில்லுங்க அப்படியே கூட நில்லுங்க எல்லாம் விளையாண்டே பழக்கமாயிடுச்சு. இன்னும் வரமாட்டேங்குதா ஓகே ஓகே சரி நாங்கெல்லாம் ஃப்ரீயாக கையை கீழே